செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு ஜீவனாயும் பலனாயும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிற வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தையை விசுவாசிங்க. இந்த வார்த்தை நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஓகே, தொடர்ந்து நாம் கர்த்தருடைய சிலுவை மரணத்தை குறித்து நம்ம தியானித்தோம். உயிர்த்தெழுதலை குறித்து தியானித்தோம். மீண்டுமாய் அந்த சிலுவையை குறித்து இன்னொரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அந்த சிலுவையினால் விசேஷமாக இயேசு கிறிஸ்துவின் அந்த மரணத்தினால், அந்த மரண நேரத்தில் கூட, அந்த மரிக்கும் முன்பாக கூட கர்த்தர் பலருடைய வாழ்க்கையில் பல தொடுதலை அவர் ஏற்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஒருத்தருடைய மரணம் ஒருத்தருக்கு சில பேருக்கு ஆசீர்வாதமாய் அமையினா நிச்சயமாகவே அது இயேசு கிறிஸ்துவின் மரணம் மாத்திரமே. ஆமென். ஸோ அந்த மரண நேரத்திலையும் பிதாவுடைய சித்தத்தையும் செய்கிறார். அங்கே இருக்கிற பல ஜனங்களுடைய வாழ்க்கையில் சில அற்புதங்களை அவர் செய்துவிட்டு போவதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆகவே இதை யோசிக்கும் போது நம்முடைய மரணமும் இப்படிப்பட்ட ஒரு மரணமாக இருக்க வேண்டும் என்பதில் நம்ம கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஓகே, இயேசுடைய மரண நேரத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் யார் என்ற தலைப்பில் முதலாவதாக நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தை 3ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மத்தேயு 27:3. அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்கு தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றும், அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளி காசை எடுத்து, இது இரத்தத்தினாகியானதால் காணிக்கை பெட்டியிலே இதை போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். இதன் நிமித்தம் அந்த நிலம் இந்த நாள் வரைக்கும் இரத்த நிலம் எண்ணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மரண நேரத்தில் நடந்த அற்புதங்களில் முதல் ஒரு பெரிய அற்புதம், அந்நியர்களுக்கு ஒரு சொந்தமான ஒரு லேண்டு கிடைக்கிறது. யூதாஸ் காட்டி கொடுத்த பிறகு அவருடைய மனசு வாதிக்குது.
நான் இப்படி யோசித்து கூட இருக்கிறேன், ஒருவேளை அந்த நேரத்தில் கூட இயேசுகிட்ட போய் மன்னிப்பு கேட்டிருந்துக்கலாம் இல்லையா? பேதுரு மன்னிப்பு கேட்டார். எத்தனையோ பாவியான ஸ்திரீகள் இயேசுவிட்ட வந்தாங்க, மன்னிப்பை பெற்றார்கள், சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதே மாதிரி இந்த யூதாஸ் கூட வந்திருக்கலாம். ஒருவேளை அந்த மன கஷ்டத்தினால நான் திருப்பி எப்படி நான் அவரை பார்ப்பேன் என்று கூட அவர் யோசித்து ஒரு கொடுமையான ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் இல்லை? எவ்வளோ ஒரு கஷ்டம். ஆனால் அந்த 30 வெள்ளி காசில் நடந்த ஒரு சில காரியங்கள் தான் நம்ம வாசித்திருக்கிறோம். அந்த காசை போய் பிரதான ஆசாரியத்தையும் தேவாலயத்தில் எரிந்துடுறான். அந்த காசை அவங்க திருப்பி எடுத்து காணிக்கை வெட்டிக்குள்ளே போட முடியாது என்று சொல்லி ஒரு லேண்டை வாங்குறாங்க. ஒருவேளை அந்த லேண்டுக்காரன் நினச்சிருப்பான், இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த லேண்டை விற்கவே முடியலையே ரொம்ப நாளாக, யார்கிட்ட விற்பேன்னு கூட நினச்சிருக்கலாம். கடைசியில் இந்த 30 வெள்ளி காசுக்கு அந்த லேண்டை வாங்கி அந்த லேண்டை சுற்றி ஒரு காம்பவுண்ட் சுவர் மாதிரி அப்படி எழுப்பி ஒரு பெரிய போர்டு வச்சுருப்பாங்க, இந்த லேண்டு இயேசுடைய இரத்தத்தினால் வாங்கப்பட்ட லேண்டு. இந்த லேண்டு யாருக்கு சொந்தமானது என்றால், யார் அந்நியராக இருக்கிறாங்களோ, யாருக்கு தாய் தகப்பன் சொத்து உறவு நண்பர்கள் காசு பணம் இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ, யார் பிச்சைக்காரர்களாக இருக்கிறார்களோ, யார் வெறுங்கையாக இருக்கிறார்களோ, யார் அனாதையாக இருக்கிறார்களோ, யார் ஆதரவற்றவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கென்றே இந்த நிலம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது என்று ஒரு பெரிய போர்டு வச்சுருப்பாங்க இல்லை? ஆதரவற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கும், பிச்சைக்காரர்களுக்கும், ஒன்றுமில்லாதவர்களுக்கும் ஒரு லேண்டு இயேசு இரத்தத்தின் மூலமாய் கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அறிவியற தேவனுடைய பிள்ளைகளே, இதை நான் என் கற்பனையின்படி நான் வேறு ஒரு கண்ணோட்டத்தில் நான் பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தின் மூலமாய் அனாதைகளாக இருக்கிற நமக்கும், புறச்சாதிகளாக இருக்கிற நமக்கும், ஆதரவற்ற இருக்கிற நமக்கும் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை அவர் தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய ரத்தம் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க அது போதுமானதாக இருக்குது. நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது இந்த அனாதைகளுக்கும் இந்த ஆதரவற்றவர்களுக்கும் ஒரு லேண்டு தன்னுடைய வாழ்க்கையில் வாங்குவோம் என்று அவர்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது, கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. சில சமயத்தில் நம்ம லைஃப்பில் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத சில காரியங்களை இயேசு ரத்தம் மரணத்தின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். அதனால தான் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அன்று இயேசு ரத்தத்தை நான் இன்னும் நம்ம விசுவாசிக்கும் போது என் வாழ்க்கையில் எனக்கு இது பெற்றுக்கொள்வேன் என்று சில காரியங்கள் நம்ம யோசிப்போம். ஆனால் சில காரியங்கள் இதெல்லாம் என் லைஃப்பில் கிடைக்கிறதுக்கு வழியே இல்லை, சான்ஸே என்ற சில காரியங்கள் இருக்கும். அந்த காரியங்களையும் கர்த்தர் என் கையில் கிட்டி கொடுக்கிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு லேண்ட் என்று நான் பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு கர்த்தர் தானே வாக்குத்தத்தம் பண்ணினார் இல்லையா? நான் நீ நடக்கும் தேசமெல்லாம், நீ கால் வைக்கும் பூமியெல்லாம் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை உனக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார் இல்லையா? அதே தேவன் ஐயா, அதே போல அவருடைய சந்ததிக்கு கர்த்தர் கொடுத்தாரா இல்லையா? ஆமேன். அதே போல யாக்கோபு அன்றைக்கு இரவில் அந்த லூஸ் என்கிற பகுதியில் படுத்து தூங்கி கொண்டிருக்கும் போது சொப்பனத்தில் தரிசனத்தில் கர்த்தர் பேசுகிறாரு, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை, இந்த லேண்டை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்றார். யாக்கோபுடைய அப்பா மனநிலைமை எப்படி இருக்கும்? எங்க அப்பா அம்மா என்னை துரத்தி விட்டாங்க, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு வரல, அம்மாவுடைய அன்பு இப்போ எனக்கு வரல, அண்ணனை ஏமாத்தி வாங்கின ஆசீர்வாதமும் வரல, அப்பாவை ஏமாத்தி வாங்கின ஆசீர்வாதமும் இல்லை, நான் எங்க போகிறேன் எனக்கு தெரியல, எதுவுமே என்று இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில், நாளைக்கு என்ன நடக்குமோ என்று எதிர்பார்த்திருக்கிற நேரத்தில் வெறுங்கையாய் வந்தான், கோலும் தடியுமாய் வந்த அவனுக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த லேண்டை நான் உருவாக்கி ஆசீர்வதித்து இதுல நீ பார்க்காத சில நன்மைகளை நான் செய்து இதை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசமாய் மாற்றி உனக்கு இல்லை உன்னுடைய சந்ததிக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணார். பார்த்தீங்களா? அதே மாதிரி கர்த்தர் தந்தார். அவர் வார்த்தையில் அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில் கிடைக்க முடியாத சில காரியங்கள், சில பயன்கள், சில ஆசீர்வாதங்களை இயேசு இரத்தத்தினாலே நான் நிச்சயம் பெற்றுக்கொள்வேன். ஆமென். அன்றைக்கு அனாதைகளுக்கும் பரதேசிகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் அங்கு ஒரு லேண்டு இயேசு இரத்தத்தின் மூலமாய் ஆயத்தமானது உண்மைனா எனக்கும் நிச்சயம் கிடைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் மரணத்தின் மூலமாய் அவருடைய சிலுவையின் மூலமாய் கிடைத்த முதல் ஆசீர்வாதம் அந்நியர்களுக்கும் பரதேசிகளுக்கும் ஒரு நிலம் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். இரண்டாவதாக யாரை கர்த்தர் தொடுகிறார் என்று பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதே 27ஆம் அதிகாரத்தில்
20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்யவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். இங்கே பார்க்கிறோம், இங்கு பரபாஸ் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொலைகாரன் ஒருத்தர் இருக்கிறார். கலவரம் பண்ணின ஒரு மோசமான ஒரு மனிதர் இருக்கிறார். அவரை கைது பண்ணி கொண்டு போகும்போது மனைவிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த தடவை என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நிச்சயமாக நான் திரும்ப வீட்டுக்கு வருவேன் என்று சொல்ல முடியாது, நிச்சயமாக எனக்கு மரண தண்டனை தான் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அந்த குடும்பத்தை பார்த்து கதறி அழுதுட்டு அந்த பரபாஸ் போயிருப்பார். மனைவியும் பிள்ளைகளும் தாய் தகப்பன்மார் சகோதரர்கள் எல்லாரும் அழுதுருப்பாங்க. அழுது தூக்கமாக இருந்திருப்பாங்க. ஆனால் பரபாஸ் அன்னைக்கு அவனுக்கே தெரியாது, இது இயேசுவின் மூலமாக நான் அன்றைக்கு விடுதலை ஆக போகிறேன் என்று சொல்லி பரபாஸுக்கு தெரிஞ்சே இருக்காதுங்க. இது அவன் வாழ்க்கையில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஆச்சரியமான ஒரு விடுதலையை நான் பார்க்க முடியுது. பரபாஸுக்கு அன்றைக்கி விடுதலை கிடச்சிருக்கும். இயேசுவுக்கு பதில் பரபாஸுக்கு அந்த விடுதலை பரபாஸுக்கே நம்பி இருக்க முடியாது. அந்த விடுதலை அவரால் சந்தோஷத்தை தாங்கியே இருக்க முடியாதுங்க. அவர் வீட்டுக்கு போய் நின்று இருப்பார். அப்படியே நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன், மனைவி இப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. என்னங்க நீங்கள் எப்படிங்க வந்தீங்க, உங்களுக்கு மரண தண்டனை தானே கிடச்சிருக்கும், எல்லாரும் வந்திருப்பாங்க, எப்படி வந்தீங்கன்னு கேட்கும்போது பரபாஸ் சொல்வார், எனக்கு மரண தண்டனை கிடச்சிச்சு தான், கோர்ட்டு எனக்கு எதிராக சாட்சியாய் நின்னது உண்மை தான், நான் தப்பு பண்ணினது உண்மை தான், என்னை சிலுவையில் அறையணும் உண்மை தான், எனக்கு எதிராக சில தீர்ப்புகள் பயங்கரமான மோசமான தீர்ப்புகள் இருக்கிறது உண்மை தான். ஆனால் இயேசுன்னு ஒருத்தர் வந்தாருங்க, அவர் எனக்கு பதிலாக என்னுடைய தண்டனையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். அவர் இப்பொழுது சிலுவையை நோக்கி போயிட்டுருக்கிறாரு, நான் என் வீட்டுக்கு நோக்கி போயிட்டுருக்கிறேன் என்று அவர் பரபாஸ் சொல்லியிருப்பாருங்க. நான் நினைக்கிறேன் அன்றைக்கே அவருடைய வாழ்க்கையை மாறி இருக்குங்க. அவருடைய கேரக்டரை கர்த்தர் மாற்றிருப்பாருங்க. அந்த இயேசுடைய விடுதலை வெறும் அவருக்கு ஜாமீன் மாத்திரம் இல்லை, ஈவன் சத்ருவின் பிடியிலிருந்து, அந்த மோசமான எண்ணங்கள்லேருந்து, குணங்கள்லேருந்து, அந்த வேலையிலிருந்து கர்த்தர் அவனுக்கு பரிபூர்ணமான ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்துருப்பாருங்க. ஹல்லேலூயா, எவ்வளோ நல்லா தேவன் பாருங்களேன். ஒருவேளை இன்றைக்கும் நீங்கள் பரபாசை போல அந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். நம்மளுக்கு எதிராக சில தீர்ப்புகள் வந்திருக்கலாம், நம்மளுக்கு எதிராக சில பயங்கரமான ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கலாம், நம்மளுக்கு எதிரான சில கோர்ட்டு தீர்ப்புகள், அரசாங்க தீர்ப்புகள் ரொம்ப பக்காவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அதை எதிர்த்து நிற்க முடியாது, அவ்வளோதான் தண்டனை, அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும், இதுதான் எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு தலையெழுத்து என்று கூட நீங்கள் எண்ணிருக்கலாம். ஆனால் இயேசுடைய மரணத்தின் மூலமாய் அவர் சிலுவையை சுமக்கிறதுக்கு முன்பாக எனக்கு அவர் விடுதலையை வாங்கி தருகிறார். ஆமென். நான் வீட்டுக்கு போகிறேன், நான் மீண்டும் வீட்டுக்கு வருவேன், குடும்பத்தை பார்ப்பேன், என் பிள்ளைகளை பார்ப்பேன்னு என் மனசில் நான் நினச்சி கூட இல்லைங்க, அதை நினைக்கவே முடியாதுங்க. ஆனால் இயேசுடைய விடுதலையின் மூலமாய் இன்றைக்கு நான் மீண்டும் வீட்டிற்குள்ளே வந்திருக்கிறேன். மீண்டும் என் பிள்ளைகளை பார்க்க, மீண்டும் இன்னொரு வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார் என்று அன்றைக்கு பரபாஸ் இயேசுவுக்காகவே வாழ்ந்திருப்பாருங்க. என்ன ஒரு பெரிய ஆச்சரியம். இன்றைக்கி பரபாஸை போல நம்ம நின்று கொண்டிருக்கலாம், ஒரு கோர்ட்டு அந்த கைதியை போல நின்று கொண்டிருக்கலாம், நம்மளுக்கு எதிரான சில தீர்ப்புகள் வந்திருக்கலாம். ஆனால் சிலுவையின் மூலமாய், அவருடைய மரணத்தின் மூலமாய் நமக்கு எதிராக இருந்த எல்லா தீர்ப்புகளையும், சட்டங்களை, திட்டங்களையும் அவர் அதை உடைத்து போட்டு தேவன் எனக்கு விடுதலையை தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு எந்த ஒரு பொல்லாப்பும் செய்யலைங்க, இயேசு எந்த ஒரு பாவமும் செய்யலைங்க. ஆனாலும் இந்த பரபாசுடைய எல்லா தண்டனையையும் அவர் வாங்கி பரபாசை விடுதலையாக்கினார். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். பார்க்கிறோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். மூன்றாவதாக யார் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 23ஆம் அதிகாரம் அதில் 42, 43 நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 42, 43. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான். இங்கு இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் 2 குற்றவாளிகள், இந்த பக்கம் வலது புறமும் இடது புறமும் 2 குற்றவாளிகள் இருக்கிறார்கள்.
ஒரு குற்றவாளியை சொல்றாரு, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்ற ஒரு குற்றவாளி இயேசுவை நோக்கி, நீ இந்த ஆக்கினை அந்த கல்லனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையோ? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ, யார்? இயேசுவோ, தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்து கொள்ளும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். இந்த ரெண்டு குற்றவாளிகள் அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா, ஏன்ப்பா குற்றம் செய்தீங்கன்னு கேட்கும் போது, இது தான்ப்பா எங்களுடைய வேலையே, இது பல நாட்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள். அது மாத்திரமல்ல, அவங்ககிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, ஏன் செஞ்சீங்கன்னா, எங்களுக்கு தெரிஞ்சே தான் நாங்கள் செஞ்சோன்னு சொல்லுவாங்க. என்ன, தெரிந்தே தான் இந்த தப்பை நாங்கள் செய்கிறோம். ஆனால் இயேசு சிலுவையில் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆண்டவரே, இவங்க தெரியாம செய்யறாங்க, இவங்களை மன்னிங்க என்று சொல்றாங்க. பாருங்களேன், இந்த கல்லை என்ன சொல்றாங்க? நாங்க தெரிந்து தான் இந்த திருடன் இந்த காரியத்தை தப்பை நாங்கள் பண்ணினோம் என்று சொல்லுவாங்க. ஆனால் இயேசு சொல்றாரு, இவங்கெல்லாம் தெரியாம சொல்றாங்க, செய்யறாங்கப்பா, இவங்களை நீங்க மன்னிங்க என்று சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அப்படின்னா என்ன? அடுத்த நாள் தொடங்குவதற்கு முன்பாக இந்த 24 மணி நேரத்துக்குள்ளரையே ஒரு திருடன் கிறிஸ்தவனாய் மாறுகிறான். ஒரு திருடன் ஒரு விசுவாசியாய் மாறுகிறான். ஒரு திருடன் தேவன் அற்புதமான ஒரு இடத்தை அங்கு வாசஸ்தலத்தில் அங்கு ஆயத்த பண்ணி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு சிலுவையினுடைய இயேசு தன்னுடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாய் அவருடைய வாழ்க்கையில இதுவரையும் கிடைக்காத சில காரியங்களை கர்த்தர் கிடைக்க அங்கு ஒரு அற்புதத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த திருடன் தெரிந்தே சில தப்பு, ஆமா, சில சமயத்தில் நம்ம லைஃப்ல கூட தெரிந்து சில காரியத்தை நம்ம ஈடுபடுவோம் இல்லையா? தெரிந்து சில காரியத்தில் ஈடுபடுவோம். ஆனாலும் இயேசு ஜெபம் இப்படிதான் இருக்கிறது, இவங்க தெரியாம செய்யறாங்க, இவங்களை மன்னிங்க. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்களேன், எவ்வளவா நம்ம நேசிக்கிறார் பாருங்களேன். இந்த நேரத்தில் கூட நம்ம தெரிந்து செய்யற தப்ப இன்னும் நம்ம அதிகமாக செய்யாதபடி, இன்னும் அந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாதபடி இப்பொழுது நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் தெரியாம செஞ்சாலும் சரி, நான் தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, நீர் எங்களை மன்னிக்கிறவர், நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறவர், உங்களுடைய இரத்தத்தால் நீர் எங்களை கழுவுகிறவர் ஐயா, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லும் போது அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த நாளுக்குள்ள தேவன் எனக்கு என்று ஒரு ஆசீர்வாதத்தை அவர் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துடைய கண்ணை மூடும் போது அடுத்த கண்ணை நான் திறக்கும் போது பரதேசியில நான் திறக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கார். பார்க்கலேன், அவன் இந்த வாழ்க்கையில எத்தனையோ நாட்கள் பல காரியங்களுக்கு அவன் செலவழித்திருப்பான். ஆனா அந்த கடைசி நேரத்தில் இயேசு கிட்ட பேசுறதுக்கு அந்த நேரத்தை செலவு பண்ணது அவன் வாழ்க்கையில பயங்கரமான ஒரு ஆசீர்வாதத்தை அவன் வாழ்க்கையில கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அப்ப இயேசு 3 வருஷம் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் நடந்து சென்று ஊழியம் செய்தார் என்று நாம் வாசிக்கிறோமே. அதே போல இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்துக்கு முன்பாக, அல்லது தான் இப்படி கூட சொல்லுங்க, இப்படி கூட வச்சுக்கலாமே, தான் பரலோகத்துக்கு போறதுக்கு போகிற சமயத்தில் இன்னொருத்தனையும் கூட்டிகிட்டு போகிறார். பார்த்தீங்களா? எவனோ ஒரு பெரிய ஆச்சரியம். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் கூட நம்ம ஊழியம் செய்கிறவங்களா இருக்கிறோமா? எத்தனை பேர் ஆத்ம ஆதாயப்பட்டு இருக்கிறோம்? எத்தனை பேர் சபைக்கு அடுத்து சென்று இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோம்? நம்ம மரிக்கும் போது நம்ம கொண்டு வந்த ஆஸ்தியோ, வீடோ, நகையோ, பணமோ, சர்டிஃபிகேட்டோ எதுவுமே கொண்டு போக முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்றுங்க, நம்ம எத்தனை ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணியிருக்கிறோம். ஆமென். எத்தனை காரியங்களை நம்ம நன்மைகளை செய்து இருக்கிறோம், எத்தனை குடும்பத்துக்கு நம்ம பிரயோஜனமாக இருந்திருக்கிறோம். இந்த காரியத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நம்மளுக்கு என்று அவர் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. 3வது பார்த்தோம், அந்நியர்களுக்கு ஒரு நிலம் கிடைக்கிறது. 2வது பார்க்கிறோம், ஆமா, தண்டிக்கப்பட்டு இருக்கிற பரபாசுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. ஆமென். வீட்டுக்கு போகிறான். 3வது பார்க்கிறோம், இந்த கல்லன் பரதேசிக்கு போகிறதை நாம் பார்க்கிறோம். 4வது நான் பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாத்துக்கும் மீண்டும் தெரிந்த பகுதி தான் 32ஆம் வசனத்தில் அங்கு சீமோன் என்று ஒரு மனுஷன் இருக்கிறார். மத்தேயு 27:32 சிரேனே ஊரனாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்களேன், சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்களாம். ஏன்னா அன்றைக்கு இருந்த நாட்கள்ல சிலுவை என்பது ஒரு சாபத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. திருடர்களுக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் தவறு செய்தவர்களுக்கும் மாத்திரமே அந்த சிலுவை சொந்தமாக இருக்கிறது. அது ஒரு சாபத்திற்கு கூறியதாக இருக்கிறது. அப்ப அந்த சிலுவையை தொடுவதற்கு கூட யாரும்
வரமாட்டாங்க, முன் வர மாட்டாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் இயேசு சிலுவையை தூக்கிட்டு போகும்போது அந்த சிலுவையை தூக்கி வேற யாருக்காவது கொடுக்கலாம் என்று சொல்லி போர்ச்சவர்கள் தேடுறாங்க. அங்க என்ன மனுஷனா கிடையாது, எத்தனையோ யூதர்கள் அங்க இருக்கிறாங்க. ஆனா யாரும் அந்த சிலுவையை சுமக்கிறதுக்கு ரெடி இல்லை. ஏன்னா சிலுவை அங்கு சாபத்திற்கு அடையாளமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சிரேன ஊரனாகிய ஆப்பிரிக்கால ஒரு மனுஷன் வந்திருக்கிறாரு. பாருங்களேன், நான் நினைக்கிறேன் எல்லாம் நல்லா யூதர்கள் எல்லாம் வெள்ளையா நல்லா ஹைட்டா இருக்கும் போது இவன் ஆப்பிரிக்கால வந்திருக்கிற மனுஷன் நிச்சயமா கருப்பா எடுத்திருப்பான்னு வச்சிருங்களேன். அப்ப வெள்ளைக்காரங்களாம் எவனுமே வரமாட்டாங்க, இந்த கருப்பனை கூப்பிடுறான்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஒரு மிரட்டு இருப்பாங்க, சிலுவையை சுமக்கலை உன்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருப்பேன் அப்படின்னு ஒரு மிரட்டு இருப்பாங்க. ஏன்னா அவன் வேற ஒரு காரன், அவன் கருப்பன். ஆமா, அப்ப யோசித்திருப்பான், ஐயோ நான் சிலுவையை சுமக்க, இது சாபமே, இதை நான் தொடக்கூடாது, இதை நான் தொட்டா எங்க வீட்டில் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, என் மனைவி என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே, என்னை ஒரு அருவருப்பா பார்ப்பாங்களே, ஐயோ நான் கொலைகாரன்னு சொல்லி எல்லாம் எனக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்களே சமுதாயத்தில் என்று சொல்லி என்னென்னவோ காரியங்கள் மைண்டில் ஓடி இருக்கும். ஆனாலும் பலவந்தம் பண்ணதுனால, ஃபோர்ஸ் பண்ணதுனால அவன் தூக்கிட்டு வேண்டாம் வெறுப்போர் தான் போயிருப்பார். ஆனால் நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன், அந்த சிலுவையில் படிந்திருக்கிற அந்த ரத்தங்கள் எல்லாம் சீமோனுடைய வஸ்திரத்தில் பாய்ந்திருக்கும். அந்த சீமோனுடைய வஸ்திரத்தில் இருக்கிற அந்த ரத்தம் எல்லாம் அப்படியே அவருடைய சரீரம் முழுவதும் போயிருக்குங்க. இப்போ அந்த சிலுவையை தூக்கிட்டு போய் வச்சுட்டு ஓடியே வந்திருப்பார் வீட்டிற்கு, இல்லையா? யார் பார்த்துருக்க கூடாது என்னை என்று சொல்லி ஓடியே வந்திருப்பார். வீட்டில் கதவை தட்டியிருப்பார். உடனே மனைவி திறந்துருப்பாங்க, என்னங்க அவசரங்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ளே ஓடி இருப்பார். நான் அப்படியே பார்க்குறேன், அப்படியே அந்த அவர் சரீரத்தில் அவருடைய வஸ்திரத்தில் இருந்து அந்த ரத்தம் எல்லாம் அவருடைய வீட்டுக்குள்ளே அப்படியே அங்கே அந்த ரத்தம் அப்படியே பரவி இருக்குங்க. அவங்க நினச்சிருப்பாங்க, ஏன்னா அந்த ரத்தம் என்னங்க ரத்தம் என்ன அடிபட்டுருச்சா? இல்லை சொல்லியிருப்பாரு, ஒரு மனுஷனுடைய சிலுவையை சுமத்தும் போது அவங்க மனைவி ரொம்ப சத்தம் போட்டிருப்பாங்க, எங்க போய் சிலுவையை சுமத்தீங்க, அது ஒரு சாபங்க, அது திருடர்கள் சுமக்க வேண்டியதுங்க என்று சொல்லி என்னென்னமோ பேசியிருப்பாங்க. ஆனா அடுத்த நாள் அது அவங்க வீட்டுக்குள்ள சில மாற்றங்கள் உருவாகி இருக்கும். அடுத்த நாளிலிருந்து அவங்க குடும்பத்தில் சில ஆசீர்வாதங்கள் உருவாகி இருக்கும். ஒரு உயர்வு வந்திருக்கும், சில ஆசீர்வாதங்கள் வந்திருக்கும், சில செல்வங்கள் வந்திருக்கும், சில செழிப்புகள் வந்திருக்கும். அவங்க வீட்டில் சில மாற்றங்கள் வந்திருக்கும். அடுத்த நாள் அவங்க பிள்ளைகளுடைய படிப்பில் ஒரு மாற்றம் வந்திருக்கும். ஆமென். சில குணங்கள், நல்ல குணங்கள் வந்திருக்கும், சில ஆசீர்வாதங்கள் வந்திருக்கும், சில உயர்வுகள் வந்திருக்கும், சில ப்ரமோஷன்கள் வந்திருக்கும். எதிர்பார்க்காத சில ஆசீர்வாதங்கள் அவங்க வீட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். இல்லைன்னு கேட்பாங்க, என்னங்க என்ன 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 இப்படிப்பட்ட மாற்றம், என்ன இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எங்கே இருந்து வந்துச்சு, எங்கே இருந்து போது சீமோன் அவங்க மனைவி அவங்க பிள்ளைகள் சொல்லியிருப்பாங்க, எனக்கு தெரியாதுங்க, ஒருத்தருடைய சிலுவையை சுமத்துட்டு போனாங்க, அவர் ரத்தம் என் மேலே பட்டுச்சுங்க, அவர் ரத்தம் எங்கள் வீட்டில் பட்டுச்சுங்களே, எங்கெல்லாம் அந்த ரத்தம் இருக்குதோ அங்கெல்லாம் தேவன் ஒரு அற்புதத்தை செஞ்சு கொண்டிருக்கிறான்னு சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ ஒரு பெரிய சாட்சி பாருங்களேன், என்ன ஒரு பெரிய சாட்சி பாருங்களேன். அவங்களுடைய சீமோனுடைய பையன் ரூஃபஸ், அலெக்சாண்டரியா 2 பேருமே கர்த்தரை ஆசீர்வதித்தாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. வாழ்க்கையிலும் சமுதாயத்திலையும் ஊழியத்திலையும் அவங்களுடைய சந்ததியை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. என்ன ஒரு பெரிய ஆச்சரியம், என்ன பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன். ஹல்லேலூயா. அந்த இயேசு ரத்தம் அவங்களுடைய குடும்பத்துடைய அந்த லெவலையே மாத்திருச்சு. ஆமென். அவங்க குடும்பத்தில் இதுவரையும் கிடைக்காத உலக ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஊழியத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தர ஆரம்பித்தார். ஆமேன், ஆமேன். அப்போ அன்னைக்கு இயேசு ஒரு நாள் சிலுவையை சுமந்தார். சீமோன் ஒரு நாள் சிலுவையை சுமந்தார். ஆனால் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ அவருடைய இரத்தத்தின் மூலமாக ஒரு புதிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, ஒரு ஊழியத்தின் கதவை கர்த்தர் இந்த ஆப்பிரிக்காலிருந்து வந்த இந்த மனிதருடைய லைஃப்பில், இந்த பிள்ளைகளுடைய லைஃப்பில் கர்த்தர் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 5ஆவதாக நாம் பார்க்கிறோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 27:19. பிலாத்து அவன் நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவருடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னார். பிலாத்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இயேசுடைய அந்த நியாய தீர்ப்புகள் எல்லாம் அப்படி போயிட்டே இருக்கிறது. அப்போ திடீர்னு ஒரு ஆள் வராங்க. பிலாத்துடைய காதலை குசுன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணா, அவங்க மனைவி ஒரு நியூஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க, அந்த நீதிமானை ஒன்றும் செய்யாதீர்கள், அவர் நிமித்தம் இன்றைய சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொன்னார். அவ்வளோதான். அவர் ஒரு நீதிமான். இது யாருக்கு கர்த்தர் தெளிவுபடுத்தினார் என்றால், பிலாத்துடைய மனைவி.
பிலாத்துடைய மனைவி எங்கே இருந்திருப்பாங்கன்னா, பெரிய அரண்மனையில் அவங்க பெட்ரூமில் அவங்க இருந்திருப்பாங்க. நைட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த அரண்மனையை சுற்றி, அந்த ரூமை சுற்றி எத்தனையோ காவலாளர்கள் இருந்திருப்பாங்க. யாரும் உள்ளே நுழைய முடியாது. எந்த சீசர்கள் போய் சொல்ல முடியாதுங்க, இயேசு பாவுங்க எப்படியாவது பேசுங்க, எதுவுமே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அது பேலஸ், அரண்மனை, அதிகாரம், ஆளுகையும் பாதுகாப்பும் நிறைந்த ஒரு ஏரியா. ஆனால் இரவு நேரத்தில் அந்த பாதுகாப்பு, அந்த அரண்மனை, அந்த சுவர், அந்த காவலாளர்கள் எல்லாரையுமே தாண்டி ஒரு விஷயம், அந்த பெட்ரூம்குள்ளே போய் தூங்கி கொண்டிருந்த பிலாத்துடைய மனைவியை எழுப்பி ஒரு சொப்பனத்தின் மூலமாய் ஒரு பயத்தை கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்க தூக்கமே போய் அடுத்த நாள் தன் கணவருக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறாங்க. ஆமென். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சில இடத்துல போய் நம்ம ரீச் பண்ணவே முடியாது. சில இடத்துல போய் இயேசுவை சொல்லவே முடியாது. சுவிசேஷம் போக முடியாத சில அன்ரிச் ஏரியா இருக்குது. சில ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க, சில சமுதாயங்கள் இருக்கிறாங்க. நீங்களும் நானும் போக முடியாது. ஆனால் இயேசுடைய மரணத்தின் உயிர்த்தெழுந்த வல்லமை, சிலுவையின் வல்லமை அவங்களையும் டச் பண்ணக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டாம். ஏன்னா அவங்களுடைய அதிகாரம் மேலங்க, அவங்களுடைய அரசாங்கம் பெரியதுங்க. ஏணி வச்சாலும் எட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எதிர்த்து நிற்க முடியாது, பேச முடியாது, நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா அது அரண்மனை, அது அரண்மனை. ஆனால் அவங்களையும் டச் பண்ணி அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடியது தான் இயேசுடைய மரணத்தின் வல்லமையாக இருக்கிறது. அந்த அம்மாவை மாத்திரம் இல்லை, அந்த அம்மா கிட்ட இருக்கிற அந்த காரியங்கள், அந்த ரகசியங்கள் இப்போ தன் கணவருக்கும் அது பாஸ் ஆகிறது. எச்சரிக்கையாக இருங்க, அந்த மனிதனை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. அவர் ஒரு நீதிமான். இந்த இயேசுவை இந்த அம்மா பார்த்தாங்களோ பார்க்கலையோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு சொப்பனத்தில் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இயேசு ஒரு நீதிமான், இயேசு ஒரு குற்றமற்றவர், இயேசு ஒரு பரிசுத்தவான். ஹல்லேலூயா. இது தான் கர்த்தர் செய்கிற செயல். ஒரே சொப்பனத்தின் மூலமாய் அந்த வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார். அவருடைய எண்ணங்களை கர்த்தர் மாற்றுகிறார். அதுவரையும் அந்த பிலாத்துடைய மனைவி யோசித்திருப்பாங்க, என்னமோ இயேசுன்னு யாரோ பிடிச்சிட்டு வராங்க, அவர் என்னமோ தப்பு பண்ணிடுறாரா என்று சொல்லி பல காரியங்கள் அவங்க நியூஸ் போய் இருக்கும். ஆனால் அவங்களுடைய எல்லா எண்ணங்களையும் இப்பொழுது கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய எண்ணங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்று காரியத்தை நம்ம பார்க்கலாமா? ஸ்தேவானுடைய மரணமும் இயேசுடைய மரணத்திலும் பார்க்கும்போது ஒரே ஒரு ஒற்றுமை. என்னன்னா, அப்போஸ்தலர் 7 அதிகாரத்தில் 60வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 7:60, அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஆமென். இயேசுவும் சிலுவையில் 7 வார்த்தையில் ஒரு வார்த்தை, இவர்கள் அறியாமல் செய்கிறாங்க, தெரியாமல் செய்கிறாங்க, இவங்களை மன்னிச்சிருங்க பிதாவே என்று சொல்லி அவர் தன்னுடைய மரணத்தில் அவர் பார்க்கறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் ஸ்தேவானும் தன்னுடைய மரணத்தில் அந்த சேம் காரியத்தை இங்கே சொல்லி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசுடைய மரணத்தை ஸ்தேவான் எப்படி பார்த்தாரோ பார்க்கலையோ எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று சொல்ல முடியும், இயேசுடைய மரணத்தில் நடந்த அந்த காரியங்கள், அவருடைய வார்த்தை, அவருடைய ஜெபங்கள் ஸ்தேவானுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தான் நான் சொல்ல முடியும். அப்போ அதனால தான் இயேசு மரணத்தை எப்படி சந்திச்சாரோ அதே போல நானும் என் மரணத்தை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஸ்தேவான் ஆயத்தமாக இருக்கிறதை நான் பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசு சிலுவையை சுமந்து இருக்காரு. இவர் சிலுவையை சுமக்கல, ஆனால் ஏகப்பட்ட கல்கள் மேலே வீசப்படுகிறது, ஏகப்பட்ட கல்கள் வீசப்படுகிறது, ரத்தங்கள் பாய்ந்து ஓடி ஒழுகிறது. அப்போ யோசித்திருப்பார், இதே போல தானே இயேசு எனக்காக அடிக்கப்பட்டாரு. அப்போ அவர் என்ன சொன்னார்? இயேசு இவங்க தெரியாமல் செய்கிறாங்க, இவங்களை மன்னிங்கன்னு சொன்னாரே, அதே போல் நானும் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அந்த மரண நேரத்தில் கூட இயேசு சிலுவையில் சொன்ன அதே ஜெபத்தை தன்னுடைய மரணத்தின் கடைசி நேரத்தில் அவர் சொல்லி நித்திரை அடைந்தார். என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். அல்லேலூயா. அப்போ இயேசுடைய மரணம் கூட சில பேருடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்போ நானும் இயேசுவை போலவே என் மரண நேரமும் இருக்கணும் என்று சொல்லி ஸ்தேவான் ஆசைப்பட்டிருக்கிறாரு. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசை எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்குதா? நானும் இயேசுவை போல மறிப்பேன். ஆமென். அவர் கடைசியில் ஜெபம் பண்ணாருங்க,
7 வார்த்தைகள், 7மே ஜெபந்தான். பிதா என்று சொல்லி ஆரம்பித்தார், 7வதாக பிதா என்று சொல்லி முடிக்கிறதை நான் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய மரணம் எப்படி இருக்கட்டும்? அல்லேலூயா. அப்போ இயேசுடைய சிலுவை, இயேசுடைய ரத்தம், இயேசுடைய மரணம் என் வாழ்க்கையில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியமான காரியங்களை செய்கிறது என்று பாருங்களேன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குது என்று பாருங்களேன். அந்நியர்களுக்கு சொந்தமான ஒரு லேண்ட் கிடைக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட, தண்டிக்கப்பட்ட பரபாஸ் மீண்டும் வீட்டுக்கு போக மாட்டேன் என்று நினைத்து கொண்டிருந்த பரபாஸ் வீட்டுக்கு போகிறார். நான் தெரிஞ்சுதாய் தப்பு செய்தேன், ஆனால் இயேசு சொல்றாரு, தெரியாமல் செய்கிறான், மன்னிங்க என்று சொன்னார். ஒப்பு கொடுத்த அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள உனக்கு கர்த்தர் அற்புதமான ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு. சீமோன் பலவந்தம் பண்ணினதுனால வேண்டாம் வெறுப்பா நீங்கள் கிராஸை சுமந்து போனீங்க. ஆனால் அது மேலிருந்த ரத்தம் எல்லாம் சரீரத்தை தொட்டு உங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஃபேமிலியுடைய லைஃபையே மாற்றிருச்சு. ஊழியத்தின் பாதையை உங்கள் பிள்ளைகள் தொடங்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். பார்த்தீங்களா? பிலாத்துடைய ஒய்ஃப் அரண்மனையை யாராலையும் டச் பண்ண முடியாது, தொட முடியாது, நெருங்க முடியாது. ஆனால் இரவு நேரத்தில் ஒரு சொப்பனம் பிலாத்துடைய மனைவியவே கலங்கடிச்சிருச்சு. ஆமேன். ஸ்தேவான் தன்னுடைய மரண நேரமும் இயேசுடைய மரண நேரமும் ஒன்றா இருக்க வேண்டும், ஒரே மாதிரி இருக்க வேண்டும். இயேசுவை போல நான் மரிப்பேன் என்று அவர் மரித்தார். பார்த்தீங்களா? அப்போ எந்த அளவுக்கு இயேசுடைய மரணம் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்றைக்கும் இயேசுடைய மரணமும் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் நான் விசுவாசிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றி. இந்த மரணத்தின் மூலமாய், இயேசு இரத்தத்தின் மூலமாய் தொடப்பட்டவர்கள், சந்திக்கப்பட்டவர்கள் 1000 அந்த 1000ல் நானும் ஒருத்தனாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்ய. அன்றைக்கு மாத்திரமில்லை, ஈவன் இன்றைக்கும் என் வாழ்க்கைக்கு உங்களுடைய மரணத்தின் ஆசீர்வாதங்கள் போதுமானதாக இருக்கிறது ராஜா. இதை கேட்ட ஒவ்வொரு சத்தியத்துக்கு நேராக நன்றி. இதுக்கு நேராக என்னை என் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Sing-a-la-la, Gloria. Jumuru, 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 re. 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 வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர். என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர், என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர். சிங்கலாலா, சிங்கலாலா, Gloria. Jumuru, 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 re. Sing-a-la-la, 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 Gloria. Jumuru, 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 re. Sing-a-la-la,
கூட்டத்துக்கு நடுவுல இயேசு வந்தாரு, மரத்தில் இருக்கும் சக்கேயுவை கண்டு கொண்டாரு. கூட்டத்துக்கு நடுவுல இயேசு வந்தாரு, மரத்தில் இருக்கும் சக்கேயுவை கண்டு கொண்டாரு. கீழே இறங்கி வா, உன்னை வாலாக்காம, வாழ்க்கை எனக்கு தான் உன்னை தலையாக்குவேன். கீழே இறங்கி வா, உன்னை வாலாக்காம, வாழ்க்கை எனக்கு தான் உன்னை தலையாக்குவேன். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. 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 வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர். என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர், என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே.